வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் புலாவ் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஈஸி. இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம கட்டி கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம எப்படி செய்கிறது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகிறோம். இப்போது நான் பன்னீரை வந்து க்யூப் சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போடலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தண்ணி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் வேணான்னா நீங்கள் ஃபுல்லாகவே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை இலை 1, அதுக்கப்புறமா கிராம்பு 2, அதுக்கப்புறமா ஏலக்காய் 1, அதுக்கப்புறமா நட்சத்திர பட்டை வந்து ஒரு சின்ன ஒரு பூ, அதுக்கப்புறமா பட்டை வந்து ஒரு 2 இன்ச் அளவு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வறுத்துருங்க, அந்த வாசனை மசாலா வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். புலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, இப்போ லைட்டாக வதங்கினா தான் புலாவ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா புதினா கொஞ்சம், அப்புறம் வந்து கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா 3ஐயும் அரைச்சி நான் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சம அளவு எடுத்துக்கணும், அதாவது ஒரு 5-6 இலைகள் போதும். ஒரு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேரட் வந்து திருகுனது அது ஒரு 1/2 கப்பு, அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து ஒரு 1/4 கப்பு. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, ட்ரைட் கிடையாது. 2ஐயும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/4 கப்பு நான் எடுத்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக கிண்டிடக்கூடாது, இல்லாட்டி ரைஸ் உடஞ்சிரும். அதனால் நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம மெதுவாக தான் நம்ம வந்து கிண்டணும். இப்போ வந்து 1/4 கப்பு ரைஸ்க்கு வந்து நான் 2/4 கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். அதையும் போட்டுட்டு எல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு அப்புறம் வந்து மற்ற பொருட்களை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அது நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகுத்தூள் ஏன் கம்மியாக போடுறோன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டதாக இருந்தால் நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்குது. இந்த டைம் வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போது அது ஸ்டீம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டு நம்ம வந்து 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பேனில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் தடவின பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வரணும். இப்போது ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர், இது வந்து கருகுனது கிடையாது, நல்ல ஒரு கோல்டன் கலர், நல்ல கிறிஸ்பாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இந்த கலர் ஏன்னா நம்ம வந்து மசாலா பொருளாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் நம்ம வறுத்ததுனால எல்லாம் சேர்ந்து இந்த கலர் வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து நல்லா வெந்துச்சு. புலாவ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் நல்லா ஜென்டலாக கிண்டி விடுங்க, இல்லாட்டி ரைஸ் வந்து உடையும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செஞ்சோன்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.